அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். சென்ற வீடியோவில் நம்ம மீபோவா மீபோமா, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அண்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஜிசிடி, அதாவது மீபோமாவுக்கும் மீபோவாவுக்கும் இடையே உள்ள தொடர்பு. மீபோவாவுக்கும் மீபோமாவுக்கும் இடையே உள்ள தொடர்பு. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு நம்பர் இருக்குன்னா அந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 and 18 வச்சுக்கோமே. 6 and 18 கூட வேண்டாம், 3 and 12ன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் ஆஃப் 3, 12 என்ன வரும்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கும் பட்சத்தில் அல்லது 2 or more நம்பர்ஸ் ஆர் கிவன் கொடுத்துருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், அதில் எது பெரிய நம்பரோ அதை பார்க்கணும். பார்த்துட்டு மீதி இருக்கிற அனைத்து எண்களும் அந்த பெரிய எண்ணை மீதி இல்லாமல் வகுக்குதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அது மீதி இல்லாத வகுத்துச்சுன்னா அந்த பெரிய எண் தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? அது சும்மா ஷார்ட்டாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அது. ஆனால் ப்ரொசீஜர் அது கிடையாது. நம்ம ஈஸியாக அப்படியே டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். அதுக்காக அந்த இதை ஃபாலோ பண்ண சொன்னோம். சரியா? அப்போ இங்கே பெரிய எண் எது? 12. அந்த 12 இந்த 3 மீதி இல்லாத வகுக்குமான்னு பார்த்தோம்னா வகுக்கும். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னது? 12. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கணும், நாம் ஜிசிடி பார்க்கணும். ஜிசிடி ஆஃப் 3, 12. ஜிசிடி ஆஃப் 3, 12. இதுக்கு என்ன பண்ணணும்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இதுக்கு என்ன வரும்? 3. ஏன்னா இது ரெண்டையும் வகுக்கிற மாதிரி இதை விட பெரிய 3 விட பெரிய எண் அங்கே இல்லை. ரெண்டையும் வகுக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் ஷார்ட் ஐடியா இல்லையா சார்? இருக்குது. இதில் சின்ன நம்பரை பார்க்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்னது? சின்ன நம்பரை பார்க்கணும். அதில் இருக்கிறதுலையே எது சின்ன எண்ணோ அதை எடுத்துக்கணும். அது மீதி இருக்கிறத எல்லாத்தையும் மீதி இல்லாமல் இந்த சின்ன எண் வகுக்கணும். எல்சிஎம்மில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, எல்சிஎம்மில் பெரிய எண்ணை எடுத்துக்கணும், பெரிய எண்ணை தான் மீதி இருக்கிறத எல்லாம் வகுக்கணும். ஜிசிடியில் சின்ன எண்ணை எடுத்துக்கணும், அந்த சின்ன எண் மீதி இருக்கிற எல்லாத்தையும் வகுக்கணும். சொல்கிற கான்செப்ட் புரியுதான்னு பாருங்கள். எல்சிஎம்மில் பெரிய எண்ணை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய எண்ணை மீதி இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு வகுத்து பார்க்கணும். ஓகேவா? ஜிசிடியில் சின்ன எண்ணை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன எண்ணால் அந்த நம்பரை வகுக்கணும், மீதி இருக்கிற எல்லா நம்பரையும் வகுக்கணும். அப்படி வகுத்து மீதி இல்லாமல் வகுத்துச்சுன்னா அந்த சின்ன எண் தான் ஜிசிடியாக இருக்கும். சரியா? இது புரியுதா? அப்போ இதுக்கு 3. ஓகேவா? இப்போ 3 × 12, அதாவது இங்கே ரிலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் திஸ் 2 பாலினாமியல்ஸ். அந்த பாலினாமியலினுடைய மீபோவாவையும் மீபோமாவையும் பெருக்கணும் அப்படின்னா அது எதுக்கு சமமாக இருக்கும்? அந்த ரெண்டு பாலினாமியலையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த தொடர்பு. இதை வார்த்தை வடிவில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல மனசில் நிற்கும். ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் 2 பாலினாமியல்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் 2 பல்லுறுப்பு கோவைகள். சரியா? அந்த 2 பல்லுறுப்பு கோவைகளை பெருக்கிறோம்.
அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய மீப்பெரு பொது வகுத்தியவும் மீப்பெரு பொது மடங்கையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, இப்போ முந்தைய கணக்கில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம நம்பர்ஸுக்கு பார்த்தோம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாலினாமியலுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கே நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம், 3 × 12. அதோட மீப்போமா என்ன வந்தது? அதே தான் வந்துச்சு. ஸோ அப்போ இது 2 ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இது எந்த எண்ணுக்கு போட்டாலும் அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஜிசிடி. இது எண்களுக்கும் பொருந்தும், பல்லுறுப்புக்கோவைகளுக்கும் பொருந்தும். ஓகேவா? இப்போ இதில் உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்துக்குங்க. f of x is equal to 12 × x square minus y square and g of x is equal to x cube minus y cube. ஓகேவா? சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x-ஐ நம்ம உடச்சி எழுதணும். f of x-ஐ என்ன பண்ணணும்? உடச்சி எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம f of x-ல் நம்பர் முதல்ல ப்ராக்கெட்டுக்கு வெளியில் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அந்த நம்பர் வந்து அந்த பல்லுறுப்புக்கோவை கூட பெருக்கல்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நம்பரை வந்து ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுதுங்க. நம்பர்ஸை என்ன பண்ணுற? ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுதுகிறேன். இப்போ இங்கே 8ங்கிற நம்பர் இருக்குது, இங்கே என்ன நம்பர் இருக்குது? 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அந்த 8 எப்படி, அதாவது ஃபஸ்ட்டு f of x-ல் 12 இருக்குது. f of x-ல் வந்துட்டு 12 இருக்குது. அப்போ 12 எப்படி பிரித்து எழுதலாம்? 4 × 3 ஈக்குவல் டு இந்த 4 எப்படி எழுதலாம்? 2² × 3. ஓகேவா? ஏன் சார் இப்படி பிரித்து தான் எழுதணுமா? வேறு வழி இல்லையா? நீ பிரித்து எழுதினாலும் சரி, இல்லை லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டாலும் சரி, எந்த தப்பும் வராது. ஓகேவா? இப்போ 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 2. அப்போ இதையும் எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2ன்னு எழுதலாம். இதை 2³ மாறிடும். அப்போ 8-ஐ வந்து 2³ எழுதலாம். 12 வந்துட்டு 2² × 3 அப்படின்னு எழுதலாம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கும் அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? எல்சிஎம் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு, எல்சிஎம் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ f of x-ல் என்னென்ன இருக்குது? 12 × x² minus y². இப்போ இந்த 12 பிரிக்கிற மாதிரி அந்த x² minus y²யும் பிரிக்கணும். அப்போ x² minus y² எப்படி பிரிக்கலாம்? ஏற்கனவே நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a + b × a - b அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அப்போ x + y × x - y. ஓகேவா? இப்போ அந்த இதை பிரித்தாச்சு. அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸை பிரிக்கணும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஏற்கனவே 8ங்கிற நம்பரை பிரித்தாச்சு, அதை 2³ எழுதலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னது? x³ minus y³ ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஃபார்முலா? x - y × x² + xy + y². ஓகேவா? இதுக்கு இந்த ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. இந்த x³ + y³ x³ minus y³ அப்படியே இந்த மைனஸ் இருந்தால் இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருக்கும். இங்கே ரெண்டையும் இந்த இடமும் மாறி மாறி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்போ இதுபடி அதை நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம்னா காமன் மல்டிப்புள். மல்டிப்புள்னால் என்ன பண்ணணும்? காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் ஆர்டர் எழுதிக்கணும். காமனாக இருக்கிறதுல என்ன பண்ணணும்? ஹையஸ்ட் ஆர்டர் எழுதிக்கணும். காமனாக இல்லாமல் இருக்கிற மீதி இருக்கிற எல்லா உறுப்பையும் பெருக்கி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து f of x, இது g of x. இப்போ இதில் காமனாக என்ன இருக்குது? இந்த 2ங்கிறது காமனாக இருக்குது. 2ங்கிறது
காமனாக இருக்குது. இதில் அதிகபட்ச அடுக்கு 2 கியூபு, அப்போ 2 கியூபு. அடுத்து மீதி எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை எழுதிக்கணும், அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை எழுதிக்கணும். அதுக்கப்புறமா இந்த 3, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அது எல்லாமே எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஆர்டர் மாறி இருக்குது. ஆனால் நீங்கள் எழுதுறது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காமன் எலமெண்ட்ஸை எழுதுங்க. சரியா? இப்போ 2 2 இது ரெண்டும் காமனாக இருக்குது. இப்போ இதில் அதிகபட்ச அடுக்கு உள்ளது இந்த 2 கியூப் தான். அப்போ இதை எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ இதை எழுதிக்கிறோம். அடுத்தது அப்படி எழுதினதுக்கப்புறம் அப்படி சின்னதாக ஒரு கோடு போட்டுங்க கீழே, ஏன்னா அது எழுதியாச்சுன்னு நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் அதிகபட்ச அடுக்கு எது? ரெண்டுமே சேம் அடுக்கு தான். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அதை எழுதியாச்சு. இப்போ எழுதாமல் என்னென்ன இருக்குது, இல்லை இதுக்கப்புறமும் காமன் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதணும், இல்லைன்னா நீங்கள் மீதி இருக்கிறத அப்படியே பிடிச்சி எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அப்போ 2 கியூபுங்கிறது வந்து 8 8 3 × 8 24. அப்போ நமக்கு எல்சிஎம் கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஜிசிடி. உங்கள் என்ன சார் இப்படி எழுதியிருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரெண்டையும் தான் அப்படி எழுதி வச்சுருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யை நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். அதை தான் அங்கே உங்களுக்கு மாற்றி எழுதி வச்சுருக்காங்க. சரியா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படியே இருந்ததுனாலும் தப்பு இல்லை. ஓகேவா? அடுத்தது ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடிக்கு என்ன பண்ணணும்? ஜிசிடிக்கு என்ன பண்ணணும்? காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். காமன் டிவைசர்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். அதுலேயும் சின்னதாக எது இருக்கோ அதை தான் எடுக்கணும். மல்டிப்புளுக்கு பெருசு, டிவைசருக்கு சின்னது. ஓகேவா? அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 2. அதில் எது சின்னது? 2 ஸ்கொயர். அப்போ அதை எழுதிக்கிறோம். அடுத்தது 2லேயும் காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ 2 ஸ்கொயரை வந்து 4ன்னு எழுதலாம். அப்போ 4 × எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? பெருக்கிறோம். பெருக்கினா என்ன கிடைக்கும்? அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இந்த 24 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறமா ஆர்டரை மாற்றி எழுதிக்கோங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டும், இப்போ இதையும் பின்னாடி சேர்த்து எழுதிக்கிட்டோம்னா, இப்போ இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த இது எப்படி இருக்குது? இந்த எக்ஸ் கியூபு மைனஸ் ஒய் கியூபுன்னு இருந்ததுன்னா இப்படி எழுதலாம். ஒருவேளை இப்படி இருந்ததுன்னா இப்படி எழுதிக்கலாம்ல. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு எழுதலாம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு எழுதுகிறோம். 24 × 4 96. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஓகேவா? இது புரியுதா? அப்போ இதுதான் எல்சிஎம் அண்டு ஜிசிடி. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையுமே டைரெக்டாக பிரிக்குங்க. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக பிரிக்குங்க. 12 × 96, 8 × 12, 8 × 12 = 96. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ரெண்டும். இப்போ இதை ஒவ்வொரு சமன்பாட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்ப்போமே. இதுவும் சமமாக இருக்குது. அப்போ இதுவும் இந்த பக்கம் இருக்கிற ப்ராடக்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸும் சமமாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அப்போ நமக்கு முக்கியமானது என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இது மட்டும் ஞாபகத்தில் இருந்ததுன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது புரியுதா? இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சார் இதில் இப்போ இந்த எக்ஸசைஸ் 3.3ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, நீங்கள் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ எல்சிஎம் அண்டு ஜிசிடி இந்த இதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அண்டு ஜிசிடி எக்ஸசைஸ் 3.2ல் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரியே இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் அண்டு ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸ் 3.3ல் வேணும்னா நான் அந்த 3வது கணக்கு போடுறோம் பாருங்களேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இந்த 3வது கணக்கு என்ன இருக்குது? இதில் வந்து எக்ஸ் ஒய்யை வெளியே எடுக்கலாம்.
இந்த பார்ட்டில் வந்து எக்ஸு ஒய்யை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், எக்ஸு ஒய், இதில் ஒரு எக்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு அதில் ஒரு ஒய் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து எக்ஸை மட்டும் வெளியே எடுக்கலாம். அப்போ வெளியே எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய், எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய். சரியா, இப்போ இதில் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்சிஎம்னா என்ன, இது எல்சிஎம்னா காமனாக இருக்கிறதுல பெருசாக எழுதணும். அப்போ காமனாக இருக்கிறது இந்த இது, காமனாக இருக்கிறது வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸு காமனாக இருக்குது, எக்ஸும் காமனாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த எக்ஸு எடுத்து எழுதிக்கிறோம் எக்ஸு. அடுத்து என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய், அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய். அடுத்து காமனாக எதுவும் இல்லை. எல்சிஎம்முக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த கோடு போடாத மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும்னு சொன்னால், அப்போ இங்கே ஒரு ஒய் இருக்குது, அப்போ இன்ட்டு ஒய். ஓகேவா, அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஜிசிடி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும், சின்னதாக எடுத்து எழுதணும். அப்போ காமனாக இருக்கிறது இங்கேயும் ரெட் கலர், இங்கேயும் ரெட் கலரில் நம்ம காமன் போட்டிருக்கோம். எக்ஸு காமனாக இருக்குது, அதே மாதிரி எக்ஸு ப்ளஸ் ஒய்யும் காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறது எல்லாமே ஒரே சேம் ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். அடுத்தது அந்த ரெண்டு பாலினாமியல் இதையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன இருக்குது, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஈச் பேர். இப்போ உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ எல்சிஎம், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எல்சிஎம்மு இன்ட்டு ஜிசிடி. ஓகேவா, அப்போ இதில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஜிசிடியை எந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தால் அது எப்படி மாறும் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு பை ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கணக்கை போட்டுடலாம். ஓகேவா, ரெண்டாவது கணக்கை போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எல்லாத்தையும் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக உடைக்கணும். ஃபேக்டர்ஸாக இந்த எல்லாத்தையும் உடைக்கணும். அது கேன்சல் ஆகும். சரியா, அப்போ இந்த எக்ஸசைஸ் 3.3 வந்து நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுருங்க. ஓகேவா, ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ இந்த மூணாவது கணக்குக்கு அதே மாதிரி தான், ஜிசிடியை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளிட்டு போனீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு பை எல்சிஎம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இந்த நாலாவது கணக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை அப்படியே கண்டுபிடிச்சி எழுத வேண்டியது அந்த ஃபார்முலாவை வச்சு. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸசைஸ் இன்றைக்கி முடிச்சிருங்க. நாளைக்கு வந்து இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கூட பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்கும், ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது இருக்கும். இதை பற்றி நாளைக்கு நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா, ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்டு ஜிசிடி. இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன, நமக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு LCM of f of x into f of x g of x and GCD of f of x and g of x. இந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த பயிற்சிக்கு முக்கியமானது. சரியா, இதை பேஸ் பண்ணி தான் அனைத்து கணக்குகளும் இருக்கும். அதனால் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்குகள் அனைத்தையும் சரியாக போட்டு பாருங்கள். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, சரியான முறையில் பயிற்சி செய்யுங்க. நன்றி.